விண்ணளாவிய புகழை குவித்த படம் அன்பேவா. இந்த அன்பேவா படத்திலே ஒரே ஒரு சண்டை காட்சி தான். படம் முழுக்க ரசிக்கும்படியாக இருக்கும். அற்புதமான இசை, அற்புதமான நடிப்பு. அந்த இடத்திலே ஒரு பெரிய மல்யுத்த வீரன் வருகிறான், வடநாட்டை சேர்ந்தவர். பலரும் அமர்ந்திருக்கிறார்கள். சண்டை நடக்க போகிறது. மேக்கப் போடுற ரூம்ல அந்த வடநாட்டு அந்த ஸ்டண்ட் பயில்வான் வந்தார். மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சொன்னார், காசு வாங்குறோம், அதனால நாங்க அடி வாங்குறோம். உண்மையா அடிச்சா தாங்குவாரா கதாநாயகன்? சொல்லி சிரித்து விட்டு போய்விட்டார். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எம்ஜிஆர் மேக்கப்புக்கு வந்தார். மேக்கப் போட்ட தமிழருக்கு மனதுக்குள்ளே கடுமையான கோபம். சின்னவர்கிட்ட சொன்னா, சின்னவர்னா அவர் சொல்லுவாங்க வாத்தியார, ஐயா இன்னைக்கு ஒரு சண்டை காட்சி நடக்க சண்டை போடுறதுக்கு ஒரு பயில்வான கொண்டாந்துருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மேக்கப் போட்டான். நாங்க காசு வாங்குறதுக்காக அடி வாங்குற மாதிரி நடிக்கிறோம். உண்மையா அடிச்சா அந்த கதாநாயகர்கள் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஷூட்டிங் ஆரம்பமாச்சு. எம்ஜிஆர் முதலே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ, உன்னால எவ்வளவு பலமா அடிக்க முடியுமோ, குத்து விட முடியுமோ நீ அடி. அப்பதான் காட்சி தத்ரூபமா இருக்கும். போயிட்டான். சீன் கரெக்டா இருக்கணும்ல, தத்ரூபமா இருக்கணும்ல. அதனால நீ அடிக்கிற மட்டும் அடி. அவன் 4-5 குத்து விட்டான். அதுக்கு பிறகு அவனை துவைச்சு எடுத்துட்டார் எம்ஜிஆர். துவைச்சு எடுத்து அதோடு விடல, ஆஸ்பத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி மேற்கொண்டு செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினார். இது அன்பேவா படத்தில் வந்த காட்சி.